அடுத்து சீமான் அண்ணா, என்னன்னா ஏற்கனவே இப்படியே பேசி பேசி பேசியே 8%ல இருந்து 4%. கொஞ்சமாவது டீசெண்டா பேச கத்துக்கிறீங்களா? நீங்களாம் அரசியல், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க அண்ணன் ஹிஸ்டரியில வந்துட்டாரு. உங்களால ஒரு ஹிஸ்டரி தான் படைக்க முடியல. இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்தாங்களாவது இருக்கணும்ல. இந்த போலீஸ்ல இவங்களை நம்பாதீர்கள், இவரு மாதிரி வராதீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போடுவாங்கல்ல, அது மாதிரி அரசியல்வாதி ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்க போட்டோவை போடலான்னு. ரொம்ப கேவலமா பேசுறீங்க. ஒரு நாகரிகமே இருக்காதா? மேட நாகரிகமே உங்களுக்கு இருக்காதா? உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லியே தரலையா? தமிழ் தமிழ்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதானே? அசிங்கப்படுத்தாத. தமிழ்காரவங்க, தமிழ் மகன், தமிழுக்கே நான் புதல்வன் அப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதானே? அசிங்கப்படுத்தாதானே? இதுல வேற பிரபாகரன் சாரோடைய போட்டோ போட்டு அவரை பேரையும் சேர்த்து கெடுக்கிறேன் நீயே. அவர் பேரையும் சேர்த்து கெடுக்கிற நீயே. இதுல வேற அந்த சின்ன பசங்க, அந்த இளைஞர்களையும் சேர்த்து கெடுக்கிற நீ. சிரிக்கிறாங்க, அது சிரிக்கிறாங்க, கை கொட்டி சிரிக்கிறாங்க. அசிங்கமா இல்லையா? கெட்ட வார்த்தை பேசுறவங்க தான் அசிங்கப்பட்டு கூனி குறுகணும். யார திட்டுறீங்களோ அவங்க அசிங்கப்பட தேவையே கிடையாது. கெட்ட வார்த்தை உன் வாயில இருந்து வரலன்னு நீ தானே அசிங்கப்பட்டிக்கிறணும். என்ன வளர்த்துருக்காங்க? அசிங்கமா இல்லையா? நீங்களாம் தமிழ்காரர்னு சொல்லிக்காதீங்க. தமிழ்லயே தானே, தமிழ்ல அது என்னது, பெரியாரின் பேரை அப்படி இப்படின்னு பேசிக்கிறீங்களா? பேசாதீங்க பேசாதீங்க. உங்களுக்கு அதுக்கான அருகதையே கிடையாது. தமிழ் முதல்ல சொல்லாதீங்க. தமிழ் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ மதிக்க கத்துக்கங்க. தமிழ்ல கெட்ட வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு பேச தெரியுமா? ஏன் ஒரு நல்ல வார்த்தையை பேச தெரியாது உங்களுக்கு எல்லாம்? சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்களா? அதை உங்களை பார்த்து கத்துக்கிட்டு கெட்டு போறதுக்கா? இப்ப நாங்க கேக்குறோம், எங்க அண்ணன் சிகரெட் குடிச்சா கெட்டு போயிடுவாங்க, எங்க அண்ணன் தண்ணி அடிக்கிற மாதிரி காமிச்சா கெட்டு போயிடுவாங்க. நீங்க சொல்றீங்களா? நீங்க மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுங்க. உங்களை பார்த்து சின்ன பிள்ளைங்களை கெட்டு போவாதா? முதல்ல அதை மாத்திட்டு முதல்ல அரசியல்னா என்ன, மக்களுக்கு தொண்டு செய்ய, அதை பத்தி பேசாம கன்றாவியான விஷயங்களா பேசு. அடல்ட் கண்டென்ட்டா பேசு. நீ எல்லாம் உனக்கு அதுதானே தெரியும். அதனாலதான் நீ இன்னும் அப்படியே இருக்கிற, கூவிக்கிட்டே இரு.